ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். சமையல் பல வண்ணம் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, சப்பாத்தி, பூரி, இட்லி, தோசை இதுக்கெல்லாம் ஒரு சூப்பரான சைட் டிஷ் தான். ரொம்ப சிம்பிளாகவும் இருக்கும், அதே சமயம் ஃபாஸ்ட்டாகவும் செஞ்சிடலாம். நம்ம என்ன டயர்டில் இருந்தாலும் கூட இந்த ரெசிபி சட்டுன்னு செஞ்சிடலாம். இது ஒரு 1 pot ரெசிபி தான். இப்போ ஒரு ப்ரெஷர் குக்கரில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கிறேன். எண்ணெய் காஞ்சதும் ஒரு 1/2 டீஸ்பூன் சோம்பு போட்டுக்கலாம். இப்போ சோம்பு பொரிஞ்சதும் இப்போ ஒரு பச்சை மிளகாய், 2 பெரிய வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கிறேன், அதை சேர்த்திக்கலாம். இது நான் ஏன் ப்ரெஷர் குக்கரில் பண்ணுறேன்னு சொன்னால், நல்லா வெந்து இந்த உருளைக்கிழங்கு நல்லா வெந்து அதே சமயம் நல்லா கிரேவி மாதிரி நல்லா திக்காக வரும். நம்ம கடாயில் வச்சோம்னா கொஞ்சம் நேரம் ஆகும். ஸோ ப்ரெஷர் குக்கரில் வச்சோம்னா நல்லா ரெடி ஆகிக்கும். அதுக்காகத்தான். இப்போ வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கலாம். இந்த குருமா பார்த்திங்கன்னா சூப்பராக இன்ஸ்டண்ட்டாக சீக்கிரமாக நம்ம பண்ணிடலாம். நம்ம யூஸ்வலாக வைக்கிற மாதிரி தேங்காய், பொட்டுக்கடலை அந்த மாதிரி எல்லாம் எதுவும் இதில் சேர்க்க போகிறதில்ல. ஜஸ்ட் இந்த உருளைக்கிழங்கு, தக்காளி, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த வெங்காயம், இதே பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும். பூரி சப்பாத்திக்கு இது சூப்பராக இருக்கும். அந்த ஒரு ஹோட்டல் ஸ்டைலில் இருக்கும் நல்லா. ஓகே, இந்த வெங்காயம் கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். கொஞ்சம் வதங்கினா போதும், டிரான்ஸ்பரண்ட் ஆகிற வரைக்கும். நான் ஒரு 2 பெரிய உருளைக்கிழங்கு கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அதை இப்போ சேர்த்துக்க போகிறேன். நீங்கள் இது எவ்வளோ பெரிய பீஸ் போட்டாலும் கூட இது வெந்துடும். ஆனால் இந்த மாதிரி போட்டுட்டு நம்ம கடைசியில் லைட்டாக அப்படியே ஸ்மாஷ் பண்ணி விடுவோம். அப்போ பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கும். எப்பவும் போல் பூரிக்கு, சப்பாத்திக்கு எல்லாம் மசால் சாப்பிட்டு போர் அடிச்சிருக்கோம். அப்படி இல்லைன்னா வேறு குருமா வச்சு சாப்பிட்டு போர் அடிச்சிருக்கோம். ஸோ இது கொஞ்சம் நல்லா பஞ்சிங்காக இருக்கும் டேஸ்ட்டு. இது கூட நீங்கள் பட்டாணி இந்த மாதிரி கூட, வெறும் பட்டாணி, குடமிளகா அந்த மாதிரி சேர்த்திக்கிட்டோம்னாலும் கூட டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். எப்பவும் போல் பார்த்திங்கன்னா கேரட், பீன்ஸ் அந்த மாதிரி சேர்த்திக்காமல் வெறும் உருளைக்கிழங்கு, குடமிளகா, பட்டாணி அந்த மாதிரி சேர்த்தி வச்சிங்கனாலும் கூட இந்த கிரேவி நல்லாயிருக்கும். இது ஒரு கொஞ்சம் லைட்டாக பார்த்திங்கன்னா நார்த் இந்தியன் டச் இருக்கும். இதில் என்னென்ன போட போகிறோன்னு பார்த்திங்கன்னா, மட்டன் மசாலா. இது நீங்கள் மட்டன் மசாலா, சிக்கன் மசாலா எது வேணாலும் எடுத்துக்கலாம், ரெண்டும் ஒரே டேஸ்ட்டு தான். அதுக்கப்புறம் 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள். அதுக்கப்புறம் இது கரம் மசாலா ஒரு 1/2 டீஸ்பூன். வெறும் தனி மிளகாய்த்தூள் ஒரு 1/2 டீஸ்பூன் எடுத்துருக்குறேன். இது காஷ்மீரி மிளகாய்த்தூள் கலருக்காக சேர்த்திக்கிறோம். இப்போ இதையெல்லாம் போட்டு இந்த எண்ணெயிலேயே போட்டு கொஞ்சம் வறுத்தோம்னா நல்லாயிருக்கும், வாசமாகவும் இருக்கும். ஓகே, இப்போ இதெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். காஷ்மீரி மிளகாய்த்தூள் சேர்த்திக்கலாம். அடுத்தது நம்ம எடுத்து வச்சுருக்கிற மசாலா, தனி மிளகாய்த்தூள், கரம் மசாலா, சிக்கன் மசாலா ஒரு மட்டன் மசாலா, ரெண்டும் எது வேணாலும் நீங்கள் சேர்த்திக்கலாம். அப்புறம் மஞ்சத்தூள். நான் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் டீட்டெயில்டாக கொடுக்குறேன், பார்த்துக்குங்க. இப்போ இது எண்ணெயில் போட்டு வதக்கும் போது நல்லாயிருக்கும். சிம்மில் வச்சுட்டு போடுங்க, இல்லைன்னா மசாலாலாம் தீஞ்சு போயிடும். அதனால் சிம்மில் வச்சுட்டு போடுங்க. இப்போ எண்ணெயில் நல்லா பிரட்டியாச்சு. இப்போ நம்ம அடுத்தது தக்காளி ஒரு 4 தக்காளி, மீடியமாக இருக்கக்கூடிய தக்காளி 4 எடுத்துருக்கிறேன். தக்காளி போடுறதுனால புளிக்கும் அப்படின்னலாம் நீங்கள் நினைக்காதீங்க, அந்த மாதிரி டேஸ்ட்டே தெரியாது. ஆனால் லைட்டாக அந்த மாதிரி இருந்தாலும் நம்ம சாப்பிட்ற பூரி சப்பாத்திக்கு நல்லாயிருக்கும் இது. ஓகே, இப்போ நம்ம ஃபைனலாக இப்போ பாருங்கள் எப்படி இருக்குது கலருன்னு. இப்போ ஃபைனலாக உப்பு சேர்த்திக்கலாம். நான் ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்திக்கிறேன். ஏன்னா சப்பாத்திலையும் நம்ம உப்பு போட்டிருப்போம் இல்லையா, அதனால் ரெண்டும் மேட்ச் ஆகும்போது கொஞ்சம் உப்பு கம்மியாக போட்டுக்குங்க. அதுக்கப்புறம் தேவைப்பட்டுச்சுன்னா நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, அவ்வளோதான். ஓகே, இப்போ இதுக்கு ஃபைனல் டச் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 1/4 டீஸ்பூன் சர்க்கரை போடுறது தான். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இது ஒரு நார்த் இந்தியன் டச் இருக்கக்கூடிய ஒரு குருமான்றதுனால தான் சுகர் போட்டுக்கிறோம். அதுவும் இல்லாமல் இவ்வளோ தக்காளி போடுறதுனால தெரிஞ்சோ தெரியாமலோ கொஞ்சம் புளிப்பு அதிகமாகிடுச்சுனாலும் கூட இந்த சுகர் பேலன்ஸ் பண்ணிடும், அதுக்காகத்தான். ஸோ இதையெல்லாம் போட்டு நல்லா பிரட்டியாச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் ஒரு 1/2 டீஸ்பூன் மட்டும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, இது ஈக்குவலாக அரைச்ச இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட
காம்பினேஷன். இது ஒரு 1/2 டீஸ்பூன் தான் போட்டிருக்கிறேன். இதையும் போட்டு நல்லா வதக்கிட்டு அதே பாருங்கள் நல்லா கொஞ்சம் அப்படியே மாய்ஸ்சராக இருக்குது. அதாவது என்ன சொல்கிறது, கொஞ்சம் ஜூஸியாக இருக்குது. இப்போ இதெல்லாம் தண்ணி சேர்த்திக்கலாம். நல்லா கொஞ்சம் இதெல்லாம் மூழ்கிற அளவுக்கு அதுக்கு மேலே கொஞ்சம் தண்ணி சேர்த்திக்கிங்க. அதாவது ஒரு 3 டம்ளர் தண்ணி சேர்த்திக்கிங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 3 டம்ளர் நல்லா ஒரு மீடியமாக இருக்கக்கூடிய டம்ளரில் வந்து நல்லா ஒரு 4 டம்ளர் கூட நீங்கள் தாராளமாக ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு இப்போ ப்ரெஷர் குக் போட்டு மூடி வச்சிடலாம். மூடி போட்டு மூடிட்டு ஒரு 5 விசில் விட்டுக்கலாம். ஓகே, இப்போ விசில் பார்த்தீங்கன்னா இறங்கிடுச்சு. திறந்துடலாம். இப்போ விசில் இறங்கினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா குழம்பு இந்த மாதிரி தான் இருக்கும். இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா ஒரு ஸ்மாஷர் வச்சு இதெல்லாம் கொஞ்சம் லைட்டாக ஸ்மாஷ் பண்ணி விடணும். ஓகே, இப்போ இது வந்து ஒரு ஸ்மாஷர் வச்சு நல்லா வந்து நசுக்கி விட்டுக்கலாம். அப்போ வந்து பார்த்திங்கன்னா உருளைக்கிழங்கு இந்த தக்காளி எல்லாம் சூப்பராக மெர்ஜ் ஆகிடும். தக்காளி உருளைக்கிழங்கு ரெண்டையும் சேர்த்து நல்லா மசிச்சு விட்டுக்கலாம். ஒன்று 2 உருளைக்கிழங்கு இருக்கிற மாதிரி இருந்தாலும் ஒன்றும் தப்பில்லை, நல்லாயிருக்கும். ஓகே, இது அவ்வளோதான். இப்போ மறுபடியும் ஸ்டவ் ஆன் பண்ணி இது ஒரு கொதி விட்டுக்கலாம். இப்போ கஸ்தூரி மேத்தி வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் எடுத்துருக்கிறேன். இதை இந்த மாதிரி கையில் கொஞ்சம் லைட்டாக நுணுக்கி விட்டுட்டு போட்டுக்கோங்க. இப்போ தான் இந்த குழம்பு வந்து செம்மையாக வாசம் வரும். ஆல்ரெடி அங்கே பாருங்கள் நம்ம போட்ட அந்த சிவப்பு மிளகாய்த்தூள், காஷ்மீரி மிளகாய்த்தூள்னால அந்த எண்ணெய் வந்து நல்லா பிரிஞ்சிருக்கிறது நல்லா தெரியும். அதுக்கப்புறம் நல்லா ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி தலையும் போட்டுக்கோங்க. இதுதான் நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். இந்த கொத்தமல்லி தலையும் அதுக்கப்புறம் இந்த கஸ்தூரி மேத்தியும் சேர்ந்து செம்மையாக இருக்கும். அவ்வளோதான், நம்மளுடைய சூப்பரான ஒரு உருளைக்கிழங்கு குருமா வந்து ரெடி ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து க்ரீம் வச்சுருக்கிறேன். அது வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு விட்டுக்கலாம். ஓகே, நீங்கள் அப்படி இல்லை அப்படின்னு சொன்னாக்கா க்ரீம் இல்லைனாலும் ஒன்றும் தப்பில்லை, இப்படியே கூட நீங்கள் சர்வ் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னாலும் கூட நீங்கள் வந்து பால் கூட ஒரு 1/2 டம்ளர் பால் சேர்த்திக்கலாம். அவ்வளோதான், நம்மளுடைய சூப்பரான குருமா ரெடி ஆகிடுச்சு. இது வந்து பாருங்கள், இப்போ பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. சப்பாத்தியோடு வச்சு சாப்பிடும்போது அட்டகாசமான டேஸ்ட்டாக இருக்கும். நான் சொன்ன மாதிரி உங்கள்கிட்ட க்ரீம் இல்லைனாலும் கூட ஒன்றும் தப்பு இல்லை, நீங்கள் வந்து பால் 1/2 டம்ளர் தாராளமாக சேர்த்திக்கலாம். ஓகே, இப்போ இதை நான் டிஸ்பிளேயில் வச்சுட்டு காட்டுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து சப்பாத்தி கூட என்ஜாய் பண்ண போகிறோம். சப்பாத்தி, பூரி எது வேணாலும் நீங்கள் செஞ்சு இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு மறக்காமல் சொல்லுங்கள். இந்த சைட் டிஷ் வந்து சப்பாத்தி பூரிக்கு மட்டும் இல்லை, இட்லி, தோசை, ஆப்பம், அதுக்கப்புறம் வெஜிடபிள் பிரியாணி, புலாவ் ரெசிபீஸ் எல்லாத்துக்கும் நல்லாயிருக்கும். வெஜிடபிள் பிரியாணி ரெசிபீஸ் எல்லாத்துக்கும் நல்லாயிருக்கும். சூப்பராக இன்னும் பெட்டராக சொல்லணும்னா நான் செஞ்சு சாப்பிட்டிங்கன்னா, நான் கூட மேட்ச் பண்ணி சாப்பிட்டிங்கன்னா செம்மையாக இருக்கும் இது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். இப்போ சப்பாத்தி வந்து சூப்பராக சூடாக ரெடி ஆகிடுச்சு, சர்வ் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சதுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சமையல் பல வண்ணம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நான் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.